கேட்ட கேள்வி வந்து ஏன் இந்த வண்டியை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து ராப்டி T30 பத்தி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதுல சிசிஎஸ் டு சார்ஜிங் இருக்கு, நீங்க வந்து அதுல அதிக ரேஞ்ச் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியை நீங்க எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ராப்டியோட வண்டி டோட்டலி அது வந்து ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட் வெஹிக்கிளே கிடையாது. அது ஒரு ஸ்போர்ட்டி மாடல். அண்ட் வண்டியும் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃப்ரண்ட்டில் வெயிட் ஜாஸ்தி, வண்டி வந்து ரொம்ப ஸ்போர்ட்டி. ஓகே, ஸோ அந்த கேரக்டரில் ரியர் சீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, என்னோட பர்சனல் சாய்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வண்டியில் எனக்கு வந்து ரியர் சீட் நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்னோட கிட்டோ இல்லை பெரியவங்களை உட்கார வச்சுட்டு போகிறோம், அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக உட்காரலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வண்டி. இந்த வண்டி சஸ்பென்ஷன் டியூனிங்கே அந்த மாதிரி தான், உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் இருக்கும். வண்டி வந்து பெருசாக இம்பேக்ட் நமக்கு தெரியாது. அதனால தான் நான் முழுக்க இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஸோ சஸ்பென்ஷன் சைடில் வந்து எனக்கு சாஃப்டராக இருக்கணும், எனக்கு பெட்டராக இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஸ்கூட்டர் எடுக்க வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணமே வந்து பைக் செக்டரில் கொஞ்சம் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும். அது நம்ம ஸ்போர்ட்டி கேரக்டராக நம்ம போகும்போது கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக அதை வச்சுருப்பாங்க. அதை கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் போகும்போது கொஞ்சம் சாஃப்டராக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு பேலன்ஸ்டாக இருந்தது. அண்ட் எனக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது கூட எனக்கு இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சொல்கிறேன், ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல டியூன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு குண்டு குழியுமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் சரி, அதிலலாம் வந்து சஸ்பென்ஷன் வந்து அப்படி ஸ்பீடாக அப்படி ஏற்றிட்டு போனால் கூட ஒரு இம்பேக்ட் கூட தெரியல. இது வந்து நான் இங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நான் மெயினாக எடுத்தது இந்த வண்டி மெயின் அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் சஸ்பென்ஷன். எனக்கு அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான சஸ்பென்ஷன் வேணும். ஏன்னா